தண்டனை கொடுப்போம். இன்ஸ்டாவின் சூப்பர் ஸ்டார், இன்ஸ்டாவின் கேப்டன் இன்ட்ரோவே வேணாம். நம்ம தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காப்ல, இது பண்ணிட்டு இருக்காப்ல, அது பண்ணிட்டு இருக்காப்ல, அவன் கல்யாணம் கேட்பான். நான் இதான் கண்ணு முடிச்சது. பேரை மறந்துட்டாப்ல. நம்ம வந்தோம், எதுக்கோ இன்டர்வியூ கூப்பிட்டோம், பேரை கேட்டு அண்ணன் பேசணும், சங்கடம் மனப்பா அப்படின்ட்டு அண்ணன் கேப்பு. நாங்கள் பார்க்காத பொண்ணு நாங்கள் பார்க்காத போயிருங்க, அச்சு ஓட விட்டுருவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. நம்ம அதை மாற்றிட்டு என்ன தலைவா ஜூவை கொடுத்துட்டு இருக்கீங்களா, தூக்கி ஊண்டி விட்டுருவோம் எல்லாரையும், நாங்கள் பார்க்காத பொண்ணு நாங்கள் பார்க்காத பீரங்கியா தலைவா ஸ்வீட்டு வாங்கிட்டாங்கன்னு மதுரை ஸ்லாங்காக மாற்றி போய் சொல்லி போட்டது. நாங்கள் பார்க்காத பொண்ணு நாங்கள் பார்க்காத பீரங்கியா தூக்கி ஊண்டி விட்டுருவோம் எல்லாத்தையும், சும்மா கிடையாது. காசு கொடுது, 100 ரூபா கொடுது, குடிப்போம், சிகரெட் அடிப்போம், அழிவோம், சீரழிவோம், நல்லா இருப்போம், ஒன்றா இருப்போம், உருப்புடுன்ற பேச்சே வராது. ஒன்றா கூடுவோம், குடிப்போம், கூத்தடிப்போம், சீரழிவோம். நல்லா ட்ரெண்டிங்னா இப்போ ஃபேமஸாக இருக்க ஒரு ஆக்டர், அதனால் முதல் பேரே சொல்ல முடியாது. அவர் தான் சொல்லி நீ போய் அங்கே போனால் உனக்கு வந்து செஞ்சால் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்றாங்க. இப்படி உட்காந்துருங்க. எங்கள் சித்திலாம் சொல்கிறாங்க, அவன்கிட்ட அப்படிலாம் பேசாதீங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, வீடியோ போடுவா. ரொம்ப துருதுருன்னு இருந்தாப்புல. அதான் என்ன அதுன்னு போட்டு பார்த்துருக்கு. ஃப்ரெண்டோட சித்தப்பா ஒரு நாள் சித்திரை ஒன்றுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம். ஃப்ரெண்டு வாடா சாப்பிட போகணுன்னு போய் உட்கார வச்சிட்டான். உட்காந்து சாப்பிட உட்காந்து எழுத்தாப்புல சசிகுமார் உட்காந்து சாப்பிட்டு இருக்காப்புல. நான் அப்படியே பால் பண்ணிடுறேன், அதெல்லாம் இலையில வச்சுருக்காங்க. எனக்கு பார்த்துட்டே சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டே இருக்கேன். அவர் என்னையே பார்த்துல உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்ட்டு. நான் என்னமே பண்ணல. அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாங்க, யாருமே தெரியாது. இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து நம்மளோட பார்த்து சொன்னாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை கேரக்டராகவே பிடிக்கும். மணிகண்டனை வந்து பாவா வீடியோக்கு அப்புறம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாங்க. நேரில் பார்த்தப்போ ஒரு தடவை என்ன மாதிரி அண்டையை பேசி காமிச்சாங்க. நான் போய் என்ன பேச போனேன்னா, அண்ணே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அண்ணனுக்கு தானே ஃபோட்டோ எடுக்கணும். வாங்க இந்த பிள்ளை டவுசர் போட்டு போயிட்டு சூப்பராக பண்ணிட்டு அப்படின்னு என்கிட்ட பேசுறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நீங்கள் வாங்க நடிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே பார்க்குறேன், நம்ம ஒரு பார்த்துருக்கோங்க பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அதான் சம மூமெண்ட். பாவா வாங்க பாவா, போய் சீட்டு விட்டு போட்டு வருவோம். அப்பா சொல்லுங்கப்பா, இப்படி ஹாப்பி பர்த்டேலாம் இல்லை, எனக்கு பிறந்தாரு. இப்படி என்னப்பா கோயில் போயிட்டியா? அப்பா போயிட்டு இருக்கேன்ப்பா, பிறந்த நாள் பத்திரமா இருக்கணும், பார்க்கணும், எதுக்கும் பயப்படாதப்பா, அப்பா நான் இருக்கேன் சரியா அப்படின்னு. எனக்கு தொண்டை முழுங்க மூக்கெல்லாம் அடைச்சி கண்ணெல்லாம் கலங்குது. அப்பா சரிப்பா சரிப்பா பத்திரமா இருக்கணும், அப்பா இருக்கேன், எதையும் யோசிக்காத, அதெல்லாம் நல்லா வந்துடலாம், நல்லா நேரம்லாம் நல்லா இருக்கும். சரிப்பா. கட் பண்ணா அழுவ வருது எனக்கு. தண்டனை கொடுப்போம். இன்ஸ்டாவின் சூப்பர் ஸ்டார், இன்ஸ்டாவின் கேப்டன் இன்ட்ரோவே வேணாம். நம்ம தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காப்ல, இது பண்ணிட்டு இருக்காப்ல, அது பண்ணிட்டு இருக்காப்ல, அவன் என்னன்னு கேட்பான். நான் இதான் கண்ணு முடிச்சது. ஆஸ்கர் அவார்டு படம் எடுத்த மாதிரி என்ன இன்ட்ரோ கொடுக்குது. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ரீசெண்டாக நீங்கள் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. படங்களில் இப்போ ஒரு ஆல்பம் சாங் பண்ணோம்ல, பார்த்துருப்பீங்க. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணாவோட ஒன்லி ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஆல்பம் சாங்கில் பயங்கரமாக ஸ்டெப்பெல்லாம் போட்டிருக்கேன். எங்கள் அண்ணன் சுப்பிரமணியம் மறந்துட்டாப்ல. நம்ம வந்தோம், எதுக்கோ இன்டர்வியூ கூப்பிட்டோம், பேரை கேட்டு அண்ணன் பேசணும், சங்கடம் மனப்பா அப்படின்ட்டு அண்ணன் கேப்பு. இப்போ நான் பேசிடுவேல, நான் தான் சுப்பிரமணியம், அதுக்காக இல்லை சொல்லிட்டேன். எங்கள் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிடுறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். இப்போ கொஸ்டின் கேள்வி அதே வருது. என்னன்னா, நம்ம முன்னாடி இருந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் எல்லாம். ஆமா, ஒரு கேப் இருக்கு. சரி சரி. முன்னாடி இருந்து இன்ஸ்டால வந்து வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆல்பம் சாங் இந்த மாதிரி நிறைய இடங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆல்பம் சாங்க்கு முன்னாடியே அண்ணனோட படத்துல வந்து ஏதாச்சும் கடைசி உலக போறல, அது எப்படி அது நடந்துச்சு? ஈஸியான கொஸ்டின் தான், இருந்தாலும் கேட்குறேன். இல்ல இதானே ஃபேக்ட். எதுக்கு வந்துருக்காங்க ஐஸ்வர்யா போய் நம்ம வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு யார் யாரும் வரோம். அந்த ஐஸ்வர்யாக்கார பாருங்க. என்ன மேட்டர்னா, இப்போ வரோம்ல சென்னைக்கு வந்து ஏதாச்சும் பண்ணணுட்டு தான் வரோம். வரப்போ இன்ஸ்பிரேஷனெலாம் என்னன்னா, இப்போ இந்த ஆதிலாம் இருக்கு, அப்போ பாட்டுலாம் பண்ணியிருக்காங்க சொல்லி மியூசியம் ஒர்க்லாம் பார்த்து ஒரு மாதிரி எனர்ஜி ஆகி அப்போ தான் கிளம்புறது. நிறைய வீடியோலேயே நம்மளே கூட சொல்லியிருக்கோம். ஆமாம், எல்லாமே அதான். ஒரு நாள் என்னை செஞ்சு தான் அடிப்படை நீ செஞ்சுப்பா, இந்த லிரிக்ஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் போட்டுற மாட்டோமான்ற மாதிரி தான் கிளம்பி வந்தது. அப்படி இங்கே வந்து சென்னையில் வந்து வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். தெரிஞ்ச வேடிபுரன் ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக கொடுத்தாங்க. அவங்க வந்து யாருன்னா மியூசியம் ஒர்க்கில் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க தனியாக ஸ்கிரிப்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ பாவான்ற வீடியோ பூம் ஆச்சு. அந்த வீடியோ பூம் ஆகிறப்ப ஆதின்ட்ட அங்கே தான் இருக்கேன், அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்.
என்ன அது அப்படின்னு கூப்பிட்டு படத்தை அடிக்க சொன்னாங்க. எனக்கு அதான் எப்படி இருந்துச்சுன்னா அதை என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா, ஆஹா என்ன இதெல்லாம் நடக்குதுன்ட்டு. அது என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே அதெல்லாம் நடந்து முடிஞ்ச அடுத்த விஷயம்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உண்மையிலே நடிச்சவன் நம்ம கனவா என்னடா நம்ம சென்னை தேட்டரில் மியூசியம் ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்காம ஃபஸ்ட் டே செகண்ட் ஷோ டிக்கெட் கிடச்சி போய் விசில் அடிச்சு பார்த்த படத்தில் ஒருத்தர் பார்த்தோம். அண்ணன் கூப்பிட்டு அவனை பேசிகிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது வந்து மேனிஃபெஸ்டேஷனு. இன்னொன்று இந்த ஃபீல்டில் வந்து நம்ம இன்னும் பிடிச்ச நிறைய பேரை பார்க்க தான் போகிறோம், நிறையா ஒர்க் பண்ண தான் போகிறோம்னு ஒரு ஆசைப்பட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் உங்களை பார்க்கணும், உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருந்தோம்னா அது ஒரு நாள் நடந்துடும் நம்பிக்கை. அப்படி வரிசையில் தான் அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ வந்து ஒரு சின்ன கேப்பில் நான் வந்து ஆக்டிங்காக வெளியே வந்து நிறையா பண்ணணும்னு பண்ணுறப்போ அண்ணன் வந்து நீங்கள் சுப்பிரமணியம் வச்சு பண்ணுங்கடான்னு சொல்லி அவங்க டீமில் சொல்லியிருக்காங்க. சொன்னதும் சரி நம்மளே பண்ணுவோம் கூப்பிட்டுருந்தாங்க. போனேன், எனக்கு நடிச்சு எல்லாமே ஹாப்பி. ரிலீஸ் ஆகிடுச்சு. ஹிப்ஹாப் தமிழ்நாடு போட்டு அது பேர்லாம் வரப்போ யார் யாரையோ பார்த்துருப்போம் நம்ம அந்த பேரில் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி எனக்கு. சரி ஓகே, இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் 2 வருஷம் ஆச்சு சென்னை வந்து எல்லாமே ஸ்டார்ட் தான் ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று தான் அது நம்ம நார்மலாக கேமரா முன்னாடி நின்றுருப்போம், பேசியிருப்போம், யூடியூப்பில் வீடியோ பண்ணும்போது, இன்ஸ்டாவில் வீடியோ பண்ணும்போது, ஒரு படத்தில் அவ்வளோ பெரிய கேமரா இப்படி முன்னாடி கேமரா வச்சுருக்காங்க. அது நடிக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதே மாதிரி தான் இருந்துச்சா இல்லை அது வேறு மாதிரி இருந்துச்சு? இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த பெரிய கேமரா எல்லாத்துலேயும் அசிஸ்டன்ட் டாக்டர் நிறையா சாங்கு அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் நம்மளுக்கு இந்த ஷூட்டிங்கு கேமரா பயம்லாம் இல்லை. இன்னொரு செம ஃபன்னான மேட்ரு, நான் படத்துக்கு இருந்தப்போ கொரில்லா ஷூட் சொல்லுவாங்களே, எப்படின்னா கேமராமேனும் கூட 2 பேர் மட்டும் தான் வருவாங்க. கேமரா வச்சு ஸ்பாட்டில் அங்கே எடுத்துகிட்டே போயிடலாம். அப்படி ஷூட் தான் நமக்கு போனது. நமக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட்லாம் மீட் பண்ணி அப்படிலாம் வரனால நம்மளுக்கு அது இன்னொன்று இந்த நிறையா வீடியோஸ் பண்ணோட ஒரு நல்ல விஷயமா என்ன விஷயம்னா நம்மளுக்கு இந்த கேமரா ஃபியரோ அதுவுமே இருக்காது. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு வேலை கம்போஸ் பண்ணாங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பயமாக இருக்காது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆஹா ஆமாம் சப்போர்ட் பண்ணோம்னா 7 பேர் இருக்காங்க, 7 பேர் அடிப்பாங்க அப்படின்ட்டு இருக்கோம். அப்பப்பெல்லாம் இல்லை. போனோம், கேமராமேன் வந்தாங்க, கோ டேரக்டர் வந்தாங்க, ஹட்சன் ஒருத்தவங்க வந்தாங்க. இது பேசுங்க ப்ரோ, அது பேசுங்க ப்ரோ அப்படின்னாங்க. அவங்க சென்னை ஸ்லாங்கில் சொன்னாங்க, நம்ம மதுரை ஸ்லாங்கில் பேசி மாற்றி. அப்போ நீங்கள் இம்ப்ரோவைசேஷன் பண்ணதானா? ஆதினை வந்து என்ன பேசி ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, நாங்கள் பார்க்காத போர் நாங்கள் பார்க்காத போயிருங்க, அச்சு ஓட விட்டுருவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. நம்ம அதை மாற்றிட்டு என்ன தலைவா ஜூவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, தூக்கி ஊண்டி விட்டுருவோம் எல்லாரையும், நாங்கள் பார்க்காத போர் நாங்கள் பார்க்காத பீரங்கியா தலைவா ஸ்வீட்டு வாங்கிட்டாங்கன்னு மதுரை ஸ்லாங்காக மாற்றி ப்ரோ சொல்லி போட்டது. 2 தடவை பண்ண ஓகே ப்ரோ அப்படின்னு. ஓகேண்ணா ப்ரோ எதுவும் சென்னை பாஷை பண்ணா ப்ரோ இல்லை இது ஓகே அப்படின்ட்டு முடிச்சு. அது இப்போ சொல்லும்போது அப்படியே பாயிண்ட் அதிலிருந்தே கேள்வி எடுக்கிறேன். அந்த மதுரை ஸ்லாங் இருக்குல்லண்ணே, அது எந்தெந்த இடத்துலலாம் அந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்திருக்கு? எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குது? அது நம்மளை ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு 100 பேர் இருக்காங்க, ஒரு 100 இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, இல்லை 100 கிரியேட்டர்ஸ் 100 ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அப்படி பேசுகிறப்ப அவங்களுக்கு வந்து ஏதோ கேட்டு ரொம்ப தெரிஞ்ச விஷயமா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மதுரை பாஷை மதுரையா நீங்கள் அப்படின்னு மதுரைக்காரங்க கேட்குறதா இருக்கட்டும், வேற ஊருக்காரங்க நீங்கள் ரேண்டமாகவே கேட்பாங்க மதுரையா நீங்கள், ஏதாவது டீக்கெல்லாம் போயிட்டு பேசிட்டு இருக்கப்போ கேட்டுருவாங்க மதுரையா நீங்கள், நானும் புதுக்கோட்டை தான், நானும் திருச்சி தான், அந்த சர்க்கிளில் இருக்கவங்களாம் பேசுவாங்க. ஏன்னா சென்னைக்காரங்களோட வெளியூர்காரங்க அதிகமாக இருக்காங்க, கேரளாக்காரங்க அதிகமாக இருக்காங்க, வடக்கு அதிகமாக நிறையா இருக்காங்க. அவங்க எல்லாருமே கேட்பாங்க எப்படி நல்லா இருக்குது. இன்னொன்று எங்கே போனால் ஈஸியாக நம்ம யார்ட்டாச்சும் அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து மதுரை பாஷை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னு நீயா நான் போயிருந்தப்ப எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். பேசிட்டு வந்துருக்கப்ப நான் ஏதோ பேசுகிறப்ப ஆனால் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறேன். எல்லாரும் ரொம்ப திரும்பி பார்க்க அப்போ தான் தெரியுது, ஓ நம்ம ரொம்ப வியடாக பேசிகிட்டு இருக்கோம், அண்ணன் என்னன்னு பேசிகிட்டு இருக்கோம். அவரெல்லாம் சார்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு சார்னு ஏதோ பேச சார் வாங்க சார் அண்ணே என்னண்ணே பார்த்துக்கலாம்ண்ணே, ஐயா சொல்லுங்கய்யா வாங்கய்யா போங்கய்யா, இல்லைன்னா தெரிஞ்ச என்ன கெட்ட வார்த்தை போட்டு எல்லாம் அப்படி பேசுகிறதே நம்மளுக்கு தெரியும். அதனால் மதுரை பாஷை வந்து நிறைய இடத்துல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு அடையாளமாகவே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை வந்து இப்போ நம்ம வீடியோஸ்லாம் நிறையா போடுவோம். ஆனால் மதுரை ஸ்லாங் வீடியோ போட்டோம்னா அதுக்கான கமெண்ட்ஸ் அண்ட் வியூஸ் லைக்ஸ் எல்லாமே இன்னும் பெட்டராக, ரீச்சும் பெட்டராக இருக்குது. வேறு ஏதாவது போட்டோம்னா சரி பண்ணுறேன் ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஸ்லாங்கே வந்து ஒரு யூனிக்னஸாக மாறி அதை வந்து இப்போ ஒரு மாதிரி குஜிலி கும்பா மதுரை மென் அதெல்லாம் வேற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு மதுரை பாஷை இல்லையாடா, அது எவ்வளோ வராங்க பூரா பின்னோக்கி எவ்வளோ இருக்காங்க. எனக்கு புதுசாக இருக்குது. என்கிட்ட கேட்பாங்க என்ன ப்ரோ இப்பெல்லாம் பேசுகிறாங்களா மதுரை ஸ்லாங் தான் தெரில எனக்கு. நான் இருந்த மாதிரி இதெல்லாம் பேசுகிறேன், நான் பிறந்தவங்க மதுரையில் தான் பார்க்குறேங்க. இது புதுசாக இருக்குது. குஜிலி கும்பா மெண்டல் மதுரை பயலுங்க அல்லாவா பேசிக்கிட்டு நல்லா இருக்கு, நல்லா இருப்பாங்க. திடீர்னு கிருத்திரம் முடிச்சு போய் ஐயோ. ஏன்னா நீங்கள் அந்த பாவா வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுல்ல, பாவா வீடியோவில் வந்து அந்த கேரக்டரே வந்து ரொம்ப பழக்கப்பட்ட கேரக்டராக இருக்குது, எல்லாருமே பார்த்து பழகிடும். அதோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது? இன்ஸ்பிரேஷன் வந்து அதான் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு. அந்த அண்ணன் அவர் பேரை சொல்ல வேணான்னு என்கிட்ட நிறையா இடம் சொல்லிட்டார். அதனால் திருப்பி அவர் பேரை சொல்லலை. ஒரு அண்ணன் இருக்காப்புல எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு. அண்ணன் லோடு மேடம் கொஞ்ச நாள் வேலை ஓட்டாப்புல, ஆட்டோலாம் ஓட்டுவாப்புல. அவர் தான் சொல்லுவாப்புல தம்பி வாயா என்னையா சாப்பிட்டியா சொல்லுவாப்புல. எனக்கு அவர் பார்க்குறப்ப பதிலே சொல்ல மாட்டேன், ஏதோ வித்தியாசமாக பேசுகிறா இப்படியா பேசுவாப்புல. என்னையா மனோஜ், அண்ணன் பேர் மனோஜ், மனோஜ் தம்பி வந்துட்டாப்புல. அவர் வந்து பயங்கரமாக டெரிஃபிக்காக
ஒரு மாதிரி இருப்பாப்புலன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஃபிட்டாக இருப்பாப்புல, யாரையுமே மதிக்க மாட்டாப்புல. அது அண்ணன் ரொம்ப பாசக்காரன், யாரையும் மதிக்க மாட்டேன். நான் போயிட்டேன்னா தம்பி வாயானு நம்மளை மட்டும் ரொம்ப பிடிச்சி பேசுவாப்புல. நமக்கு அதை பார்க்குறப்பே ஹாப்பியாக இருக்கும். ஆஹா நம்ம மேலே ஒரு பேமா இருக்கு அப்படின்னு அங்கே இருந்தால் அந்த மாடுலேஷன் தூக்குனது. அதுக்கு சிமிலராக மாடுலேஷன் யார் பேசினாங்கன்னா நம்ம கூட ஜெரோமன் ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஜெரோமன் வந்து நம்மளுக்கு அசோசியேட் ஒர்க் பண்ணாங்க, அவங்கள அங்கே கீழே அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அண்ணன் வந்து மதுரை, அவர் மதுரை அண்ணனும், அவர்கிட்ட பேசுகிறப்பே அந்த ஸ்லாங் வந்து என்னையா அப்படின்னு பேசுவோமா. அப்போ தோணுச்சு நம்ம கண்டென்ட் பண்ணோம்னா எங்கேயாவது இதை வைக்கணும்னு நினச்சேன். அப்படி ஒரு நாள் பண்ண கண்டென்ட் தான் அந்த கண்டென்ட். அது அந்த ஸ்லாங்கு, அந்த மாடுலேஷன் அதெல்லாம் ஓகே. அந்த கேரக்டர் சொன்னேன்ல, இன்னொருத்தனுக்கு கீழே என்னைய வேலை பார்க்க சொல்றியா, அது எல்லாருமே இருந்திருப்பாங்க. நான் சொல்கிறேன் வாய்ஸ் மாடுலேஷன் வந்து நான் சொன்ன அந்த அண்ணனா இருக்கலாமே தவிர, இப்போ நம்ம பசங்களை எடுத்துக்கோங்களேன், 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம்னா டேய் தண்ணி எடுத்துட்டு வரடா போனோம்னா, ஏன்னா நீ சொன்னா நான் எடுத்துட்டு வரணுமா, விக்கிட்டு இருக்கு உனக்கு, நீ சொன்னா நான் எடுத்துட்டு வருமா, எடுத்துட்டு தண்ணி யார் எடுத்துட்டு வந்தாங்க, தண்ணி தானே அது. அது வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும், அவங்க வச்சிருப்பாங்க. இது வந்து எதெல்லாம் பண்ணால் உருப்பட மாட்டாங்க அதெல்லாம் பண்ணுறது அந்த பாபா கேரக்டராக இருப்பாங்க. ட்ரீட்டுனா நம்மளுக்கு தெரியும், நீங்கள் நான் இருப்போம், இன்னொருத்தர் இருப்பேன். உங்களுக்கு பிறந்தால்னா உங்கள் பொருளாதார சூழல் இல்லை, வீட்டில் எவ்வளோ கொடுப்பாங்க, நமக்கே 100 ரூபா தான் கொடுப்பாங்க, 1000 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்க சொல்லுவேன். 1000 ரூபாய்க்கு எங்கே போகிறது. ஆனால் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ட்ரீட் வை, காசு கொடு, 100 ரூபா கொடு, குடிப்போம், சிகரெட் அடிப்போம், அழிவோம், சீரழிவோம், நல்லா இருப்போம், ஒன்றா இருப்போம், உருப்பிடுவோன்ற பேச்சே வராது. ஒன்றா கூடுவோம், குடிப்போம், கூத்தடிப்போம், சீரழிவோம், இதுதான் வாயிலிருந்து வர பேச்சாவே இருக்கும். அது ஒரு இதுவாகவே மாறிடுச்சு இல்லைண்ணே. இப்போ வெளியே பார்க்கும்போது ஒன்றா சேர்ந்தாயினாலே உருப்பிட மாட்டாங்க. ஒன்னா சேர்ந்தாங்கன்னா உருப்பிட மாட்டான்றது கண்டென்ட் கிடையாது. அந்த ஒருத்தன் கூட சேர்ந்தாங்கன்னா உருப்பிட மாட்டாங்க. அவனை மட்டும் ஒதுக்கி வச்சோம்னா நல்லா வந்துடும். ஆனால் ஒதுக்கவும் முடியாது. அவனை அட்டை பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே தெரியும். சரி பாவம் தெரிஞ்சுட்டு போறேன். தெரிஞ்சோம்னா ஒரு நல்லவன் கூட சேர்ந்து 5 பேர் சேர்ந்தாங்கன்னா 5 பேர் நல்லவே ஆக மாட்டாங்க. ஆனால் ஒரு கெட்டையை கூட ஒரு 5 பேர் சேர்ந்தாங்க வச்சுங்க, 5 பேருமே வீணா போயிடுவாங்க. அது மாதிரி தான் ஒருத்தனுக்கு அவ்வளோ பவர் இருக்கும், நெகட்டிவ் பவர். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நாங்கள் ஒரு ட்ரிப்பு இப்போ இதெல்லாம் போனோம், அந்த ஒருத்தன் ஒழட்டி விட்டான், அது எல்லாத்தையுமே டோட்டலாக போன விஷயமே நாசமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். கொடைக்கானல் ரீசெண்டாக டூர் போயிருந்தோம். நமக்கு மதுரையில் இருந்தப்போ கொடைக்கானல் வந்து டூராக இருக்காது. ஆமாம், டக்குன்னு பைக் எடுத்தோம்னா 2 மணி நேரம் போயிட்டு பைக்கில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் 2 வருஷம் சென்னையிலே இருந்துட்டு சரி டயர்டாக இருக்குன்னு கொடைக்கானல் கிளம்பி போயிட்டோம். வேற ஏதோ வெளியூர் போயிட்டு வந்தோம். அப்படிதான் நம்மளுக்கு மதுரையிலேருந்து போய் மதுரைக்கு போகிறோம், மதுரையிலேருந்து கொடைக்கானல் போகிறோம். தம்பி போகிறப்ப செம்ம மேட்ரு என்னன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர் கார் எடுத்துருந்தாரு, இன்னொரு ஃப்ரெண்டோட கார் ஆர்டர் இருந்துச்சு. 2 காரு 11 பேர் போகிறோம். ஆனால் யார்கிட்டையுமே காசு இல்லை. ஏன்னா யாருமே பெருசாக வேலைலாம் இல்லைனால யார்கிட்டையுமே காசு இல்லை. 2 பேர் தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஒருத்தர் செலவு பண்ணியிருப்பார்ல, கார் டீசலுக்கு ரூமுக்கு எல்லாமே செலவு பண்ணி எல்லாம் போயாச்சு. போனதுக்கப்புறம் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் குடிக்கிறவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்க போகலான்னு சொல்லி முடிவாயிருச்சு. இன்னைக்கு தூங்க போவோம் அப்படின்ட்டு போய் உட்காந்துருக்கோம். வெளியே பேசிக்கிட்டு இருக்கோம். போய் தூங்கிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு லேக் போயிடுவோம், இந்த ஸ்பாட்லாம் போய்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னு ஒரு சவுண்டு வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்னடா 3 ரூமு 11 பேர்னா 3 ரூம் வேணும்ல. திருப்பி சவுண்ட் வந்து ஒரு 10 தடவை கேட்குது. வாண்டு என்னடான்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச அண்ணே ஒருத்தர் ஹை ஆகி வாந்தி ரூமு ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டாரு, உழப்பிட்டாரு, முடிஞ்சு. கான்டெக்ட் என்னன்னா 2 ரூமில் நிறைய பேர் படுத்துட்டாங்க. டூருக்கு ஒருத்தர் செலவு பண்ணேன் தெரியுமா, அந்த ரூம் வாடகை மட்டும் 10,000 ரூபா ஒருத்தன் கொடுத்தேன். அவன் கீழே காரில் பேனட்டில் படுத்து கிடந்தேன். டூர் எங்கே மதுரையிலேருந்து கார் வாங்கி கார் வாங்கி கொடைக்கானல் போகிறோம். அங்கே போய் வெளியே பேனட்டில் படுத்து இருந்துக்கிட்டேன். ஏண்டா மதுரையில் ஏசி ரூமில் படுத்து இருந்திருப்பேன், என்னை டூர்னு கூப்பிட்டு வந்து மேலே படுக்க வச்சு மேலே வாந்தி எடுத்து இங்கே படுத்திருக்கேன். இத்தனை சண்டை போடல. ஏன்னா என்ன பேச முடியாது, இப்போ நடக்கிறப்ப என்ன பண்ணுறோம். அது மாதிரி டூர்லாம் மண்ணு நல்லா இருப்பாப்புல, தெளிவாக இருக்கப்ப சூப்பராக பேசுவாப்புல. வாந்தி எடுத்துற மண்ணு தான் நல்லா பேசுவாப்புல, கருத்து மிக்க ஆளாக பேசுவாப்புல, துடிப்பு மிக்க ஆளாலாம் பேசுவாப்புல. அன்னைக்கு ஒரு மாதிரி உழப்பி வாந்தி எடுத்துட்டாப்புல. அது மாதிரி அதான் டூர் போனால் அப்படி உழப்புறாள் தான். அடுத்த நாள்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். யாரும் வாந்தியை தொடக்காக அந்த ரூம் யூஸ் பண்ணல. கடைசியில் ஹோட்டல் காரையிலே பார்த்துருப்பாங்க. ஆமாம், அதை முடிச்சுட்டு டூரில் இன்னும் அந்த வெங்கட் பண்ணேன் வந்து டூர்லேருந்து அன்னைக்கு தான் போயிருக்கோம். டூருக்கு போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப இன்னொருத்தவங்க டூருக்கு கூப்பிட்றாங்க. அப்படியே சாயந்தரம் பஸ் ஏறிட்டேன். ஏன்னா நம்மலாம் ஒன்றா போந்தா டூருக்கு இங்கே வந்தோம். அந்த மாதிரி ஆட்கள் வந்து இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், போ இதை முடிச்சுட்டு அந்த டூர் போடல, அவங்க ஃப்ரீயாக இல்லையா, நம்ம என்னடா ஃப்ரீயாக இருந்தோம் டூர் போகிறதுக்கு. நம்மளே 2 வருஷம் கழிச்சு நீங்கள் தான் டூர் பிளான் பண்ணி வந்துருக்கோம். அதுவும் தூரமாக பிளான் பண்ணால் வரமாட்டேன்னு சொல்லி தான் கொடைக்கானல் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாதியிலே பஸ் ஏறி போயிருக்கீங்களா டூர் வந்து. அதுக்கப்புறம் விட்டிங்களா? சரி தனியாக போயிட்டாப்ல. இல்லை நீ முடிச்சுட்டு தான் போனேன். அதே எப்படி பஸ் ஏற்றி விட மாட்டோன்னு சரி நண்பா இங்கேருந்து என்னென்னு பார்க்குறேன் நடக்கல ஆரம்பிக்கிறான். நீ இருடா அப்படின்னு இருக்க சொல்லி அடுத்த நாள் சாயந்தரம் நாங்கள் போய் கீழே பெரிய நாங்களே வந்து இறங்கி அந்த அவன் என்ன பண்ண இந்த காரில் அந்த கார் ஏறி 3ஆவது போயிட்டேன். சரி என்னடா காசே இல்லை, அங்கேயும் காசு இல்லை, அவனையும் காசு இல்லை. அவன் சொந்தக்கார ஒருத்தன் கூட்டு போகிறாரு, அண்ணன் ஒருத்தர் கூட்டு போகிறாரு, மாமா கூட்டு போகிறாப்புல. டூரில் அப்படிதான் இருக்கு. நான் நீட்டாக கார் ஓட்டிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஆடிட்டு பாடிக்கிட்டு நமக்கு எப்படின்னா அந்த டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி மெமரிஸ் கிரியேட் பண்ணணும், போகாத இடத்துக்குலாம் போகணும், இதெல்லாம் பண்ணணும் தான் டூர் ஜாலி இருந்துகிட்டு இருக்கோம். எங்கே ஆரம்பிச்சு எங்கே கொண்டு போய் டூரில்
அதுக்கப்புறம் கண்டென்ட்லேயே நமக்கு உங்கள் கண்டென்ட்லேயே ஃபேமஸாக கொஞ்சம் நிறையா போன கண்டென்ட்லாம் வந்து இந்த ஊரில் என்ன ஆளுக கேட்டு சொன்னோடனே சரி யோசிச்சேன் என்னவா இருக்கும் லோட் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த கண்டென்ட் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா நிறையா அந்த மாதிரி இதெல்லாம்? நான் பாதிக்கப்பட்டேன். இல்லை எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நான் பொய்யெல்லாம் பேசக்கூடாது. நான் வந்து கேஸ்னால பாதிக்கப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. எனக்கு அது தம்பி எனக்கு நம்ம ஒரு 2 பேராக போகிறப்ப இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கேயோ போகிறோம். எந்த அளவுக்கு சொன்னோன்னா நான் சின்ன வயசுலேருந்து நம்ம வயசுக்கு மீற உருவமாக இருக்கும் தெரியுமா, அப்படி இருக்காது. அப்படி ஒரு தீம் பார்க் போகிறப்ப இல்லைப்பான்னு சொல்லி நீ ஒதுக்குனாலே எனக்கு சங்கடமாக இருக்கும். 4 பேர் உள்ளே போகிறப்ப இல்லை நீ பெருசாக இருக்க வெளியே போன்னு சொன்னாங்க. நான் என்னடா பண்ணுறது பெருசாகிட்டேன்னு தோணும். அப்படி இருக்கப்ப எனக்கு இந்த இப்படி பார்க்குறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கூட இருக்க நிறைய பேர் அதனால் சஃபர் ஆனவங்களாம் பார்த்துருக்கேன். சரி நம்மளால என்ன போராடி அருவா எடுத்து கொண்டு நிற்க எவ்வளோ போராட்டம் பண்ணியோ இல்லை போய் கேஸ் போட்டோ அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் தெம்போ பவரோ இல்லை. நம்மளால் முடிஞ்சதுன்னா இந்த மீடியம் இது மூலியமா வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க, வழங்க மாட்டீங்கடா, இதெல்லாம் பண்ணால் சீரழிஞ்சிருவீங்கடா, அசிங்கம்டா அதுன்னு சொல்லி மோஸ்ட்லி சொல்கிறதா வேலை. அதனால அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் சொல்கிறோம். நம்ம அதிகமாக நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளேயே வந்து ஆட்கள்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி. இப்போ நான் உங்கள் வீடியோவோ இல்லை ஏதாவது இந்த மாதிரியான வீடியோவோ நான் ஏதாவது ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ போட்டாலே அதில் அஃபண்ட் ஆகிற சித்தப்பா பெரியப்பா மாமா வீட்டு பக்கம் வந்துடும் வந்தால் சொந்தக்காரங்க எத்தனை பேர் வேணாண்டா கூப்பிட்டு வந்து அடிப்பாயிடுது. அப்படி கிடையாது. இல்லை என் மேலே அஃபண்ட் ஆகிக்குவாங்க, இன்னும் உன் பையன் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் பண்ணும்போது அந்த சைடு இருக்கவங்க நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ என்னன்னா இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் எல்லாத்துக்குமே கேஸ்ட் பார்ப்பாங்க அப்படின்னா ஆமாம் அவங்க பார்க்குறவங்களும் இருக்கா செய்கிறாங்க. இப்போ நான் வீடியோ பண்ணுறேன் யாரும் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, அந்த கேஸ்ட் பார்க்குறவங்க எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் தெரியும். அவன் கரெக்டாக தான் பேசுகிறா நம்ம, ஆனால் அதை மீறி பேசுகிறோம். நம்ம சுற்றி இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க அவங்க நினைப்பாங்க. நம்ம என்ன பண்ணி நினச்சா என்னடா நான் கரெக்டாக பேசுகிறேன் நம்பி ஒன்று பேசுகிறோம்ல அவங்களுக்கு தான் தோணும். ஆனால் நம்மகிட்ட வந்து ஏன் இப்படி வீடியோ பண்ண அவங்க நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் வந்து கரெக்டாக தான் பேசுகிறேன். இப்போ போய் நம்ம கேட்டோம்னா நாளைக்கே நம்மளை வச்சு வீடியோ போட்டுருவான்னு பயம் இருக்கும். அதனால் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்பா அம்மாவுமே வந்து இந்த மாதிரி போகிற வீடியோஸ் வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. இது எப்படி கரெக்டாக சொன்னால் சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா இவன் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறான்னு சொல்லி நம்மளை இன்னொரு கரெக்டான மேட்டர் நினச்சோன்னா நம்ம மாமா ஒருத்தவங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு கண்டென்ட்டுக்கு யோசிச்சு வச்சுருந்தேன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கண்டென்ட் அவர்கிட்ட சொல்லிடுறேன். என்ன கண்டென்ட்னா அப்பா கேட்பாரு, கேட்டு என்ன அவனே உங்கள் மாமா வந்து ஏதோ சொன்னாரே உன் வேலைக்கு நீ எதுவும் கேட்கலையா அப்படின்னு நான் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்பா என்னடா அப்படின்னா மாமா கூப்பிடாரு, என்னையா உன் மருமண்டா பேசுனியா, அவன் சென்னையில் வேலை பார்க்குறேன், உனக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருப்பான்ல போய் சொல்லிவிட மாட்டியா அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த மாமா சொல்லுவார் என்ன பேசினாருன்ற 2 பேரும் காப்போம். உடனே மாமா மருமன்ட்ட பேசுவார், மாப்பிள்ள சென்னைக்கு போயா, நான் சொல்கிற இடத்துக்கு போ, குணசேகரன் ஒருத்தர் இருப்பேன் அம்மாளுக்குதான் பேசினவனை எவ்வளோ வேலைக்கு எடுத்துக்க அப்படின்னு பேசுவார். இது அப்படியே எனக்கு ஆக்சுவலாக நடந்த ஒரு மேட்ரு. சிரிச்சு எங்கள் மாமா பேசிக்கிட்டே இருக்காரு, நான் வாங்க மாமா சொல்லுங்க மாமான்னு பேசிக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு அது ஒரு ஆக்டர் நல்லா ட்ரெண்டிங்னா இப்போ ஃபேமஸாக இருக்க ஒரு ஆக்டர், அதெல்லாம் முதல் பேரே சொல்ல முடியாது. அவர் பேர் சொல்லி மாயா நீ போயா அங்கே போனால் உனக்கு வந்து நம்ம ஆளும் தெரிஞ்சால் சப்போர்ட் பண்ணுயா அப்படின்றாப்புல. இப்படி உட்காந்துருங்க எங்கள் சித்திலாம் சொல்கிறாங்க அவன்கிட்ட அப்படிலாம் பேசாதீங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு வீடியோ போடுவா, நீங்கள் அவன்கிட்டே போய் இதை பார்க்க சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, நான் இதே போய் வெளியே வீடியோவை போட்டுற போகிறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. இல்லை மாமா சரி மாமா அப்படியே பார்த்து அப்படியே யோசிச்சேன் இது எப்படி நம்ம கண்டென்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கேன். சரி இப்போ இதை போட்டிங்கன்னா மாமா மாமா யோசிச்சு பார்ப்பல ஆஹா அப்படின்னு அடுத்து பார்க்குறப்ப மாமா பேசக்கூடாது. இப்படி ஜாதி பார்த்து பழகுறவாள் நமக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், நீ ஜாதி பார்த்து பழகுறீங்க, திருப்பி நான் ஒருத்தர் வசதி பார்த்து பழகுவேன், ஒருத்தர் தமிழா இங்கிலீஷாக பார்த்து பழகுனா யாருமே பழகிக்கவே முடியாது. நான் மாலில் இருக்கேன், நீ கீமாலில் இருக்கேன், ஒருத்தர் சண்டை பண்ணேன் எப்படி இருக்கும், அவ்வளோதான் என் கதை. வீடு மேமாடி கீமெல்லாம் பார்க்கக்கூடாது. வீடு ஒரு வீட்டில் இருக்கமா சும்மா. நிதிஷ்னு ஒரு தம்பி இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பா, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். மிர்ச்சி நிதிஷ்னு சொல்லி இப்போ ஷார்ட் ஃபிலிம் 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணலாம். அதில் ஒன்று இருக்கும், அதோட ஐடியா என்னன்னா எனக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதை வந்து எங்கேயாச்சும் எல்லாருக்கும் தெரியும்னு நினச்சது. ஏன்னா ஒரு அரசியல்வாதி இருப்பார், எனக்கு கக்கூஸ் சின்னம் தான் வேணும்னு சொல்லி போராடிட்டு இருப்பார். ஏங்க அவங்களுக்கு கக்கூஸ் சின்னம் வேணும்னு கேட்பாங்க. இல்லை நான் வந்து முதல் நாள் வந்து பன்னிக்கறி சாப்பிட்டேன், சாப்பிட்டு கக்கூஸில் போய் ஆய எடுத்து சாம்பிள் ஏன்னு வச்சுக்கிட்டேன், 2ஆம் நாள் போய் மாட்டுக்கறி சாப்பிட்டேன், அதே சாம்பிள் பீன் எடுத்து வச்சுக்கிட்டேன், 3ஆம் நாள் போய் இன்னும் காய்கறி எல்லாத்தையும் சாப்பிட்டேன், அதே ஒரு சாம்பிள் சீன் எடுத்து வச்சுக்கிட்டேன், கடைசியாக 3 போட்டு பார்த்தா 3 ஆகி எல்லாம் ஒன்றுதான், இது நல்லா கக்கூஸ் வேணும்னு சொல்லி ஒரு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி எனக்கு கண்டென்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நிதிஷ் எடுத்தது எப்படியா இருந்திருக்கும்னா யோசிச்சு பார்ப்பல, சரி அவர் சார்ந்த இடத்துல நிறையா பேர் நடந்திருக்கோம். 2 விதமாக சொல்லலாம் தம்பி. ஒன்று ஹார்ஷாக ஃபைட் பண்ணி நாங்கள் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறது, அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு வந்து வெளியே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு இருக்கே தவிர ஈஸியாக ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லாம் கிடையாது. பேசணும்னா எங்கேயாவது பிடிச்சிருவாங்க, யாராச்சும் பிடிச்சி யாராச்சும் அடிப்பாங்க. நம்ம இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி அடிக்கலைனாலும் வேற ஏதாவது சொல்லி அடிப்பேன். எல்லாரும் குடியாரேன்னு சொன்னோம்னா அடிக்க வருவாங்க, சிலர் குடியாரன்னு சொன்னோம்னா அடிக்காரு குடியாரனா கேட்டோம்னா வரமாட்டாங்க.
எல்லாரும் கெட்டவங்க, எல்லாரும் மோசமானவங்கன்னா அடிக்க வருவாங்க. சிலர் அப்படின்னோம்னா கேட்க வர யோசிப்பேன், அப்போ நம்மளா போய் வாங்கலாம் அப்படின்னு சிலர் மாட்டிக்கணுமா அப்படின்ட்டு வரமாட்டாங்க. இப்போ நீங்க நித்தி சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஃபீல்டுக்குள்ளேயே இந்த மாதிரி மெச்சூரான கண்டென்ட் பண்ற ஆட்கள், இப்போ இவர் அருணாச்சலம் அண்ணனா இருக்கட்டும் இல்லை வெங்கட் அண்ணனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் வரும்ல, இவங்கெல்லாம் கூட பழக்கம், இப்படி புதுசாக யாராவது ஒருத்தவங்க பண்றாங்க அவங்க பழக்கம் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம். அது எந்த மாதிரி புதுசா ஒரு பையன் பண்ணிட்டு இருக்காப்புல, அவர் பேர் மறந்து போச்சு, நான் பேரு சுரேன் நினைக்கிறேன், சுரேன் சம்திங் லைக் சுரேனா ஏதோ சுரேன் இருப்பாப்புல. 3 ட்ரிபிள் ஆக்ஷன்லாம் பண்ணுவாப்புல, அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர், பையன் கேரக்டர்லாம் பண்ணுவாப்புல. அவர் வந்து நிறைய ரேண்டம் வீடியோஸும் போடுவாப்புல. ஆனால் அந்த கேஸ்ட் சார்ந்த வீடியோஸும் சூப்பராக போடுவாப்புல. நான் ரீசெண்டாக அவர் ஃபாலோ பண்ணி நிறைய வீடியோஸ் அவரோட பார்த்தேன். அவரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு தோணும், ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்களேன்ட்டு. வெங்கட் போது நிறையா ஃபன்னாக ஜாலியாக வீடியோஸ் போட்டுட்டு இருப்பேன். நான் பண்ணுறப்ப சொல்லுவேன், இல்லைன்பா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னா எனக்கு இருக்குது ரீச் ஒன்று இருக்குது, உனக்கு இன்னும் பெட்டர் ரீச் இருக்குது, அதை வச்சு நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்லலாம். அருணாச்சலத்தில் சொல்கிறப்ப நான் சொல்லுவேன், அருணாச்சலம் சில விஷயம் ரொம்ப ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும். ஹார்ஷான மேட்டெல்லாம் எப்படின்னா அது சொல்கிறது இருக்குது. நான் சொல்லுவேன் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம், இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நான் எங்கே போனாலும் என்னோட இம்ப்ரூவைசேஷனில் இது இருக்கும், இதை கரெக்டாக வச்சு சூப்பராக இருக்கும். நான் என்ன தப்பு சொல்ல, நம்ம கரெக்டாக தான் சொல்கிறோம், அதை யார் மீடியம்னாலும் சொல்லிங்களான்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் எல்லா பசங்களுமே அதை எடுத்துப்பாங்க. இந்த சுரேந்திர பையன் சூப்பராக பண்ணுவான். வேறு கேஷ் வீடியோஸ் வந்து காய்ஸ் கில்ஸ் சில நேரத்தில் அந்த மாதிரி ரேண்டம் வீடியோஸ் அப்பெல்லாம் அவங்களாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஹரிராஜன் நம்ம கூட அவர் தான் பண்ணிகிட்டு இருப்பார். ஹரிராஜன் லுங்கி பாய்ஸில் ஹரிராஜன் இருக்கார். அவரும் நம்ம கூட சேர்ந்து பண்ணுறப்ப இன்னொன்று இந்த வீடியோ பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்போ வெங்கட் அருணாச்சலவங்களாம் நான் கூப்பிட்றேன்னா சரி கூப்பிட்டு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கலாம், அது மாதிரி ஹரிராஜன் வருவாப்பில். இதே வேறு யாராவது கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோ இப்படி பேசணுமா டைலாக்கு, இது என்ன ஆளுங்கன்னு கேட்கணுமா, இது தப்பு இல்லையா, இது வேணாம் ப்ரோ நீங்கள் வராதிங்க, நீங்கள் இப்படி பார்க்க ஒன்று என் மனசில் எப்படி இருக்குன்னா இது பிரச்சனையாயிருமோன்னு பயம் இருக்குது. இன்னொன்று என்ன இவன் இப்படி பேசுனா, இவன் என்ன ஆளுங்க நம்மளை யோசிச்சுட்டு அதனால் நீங்கள் பாருங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. எனக்கு இதுதான் இந்த சுரேன், அவர் பேர் கரெக்டாக தெரியல, சுரேன் ஒருத்தர் சூப்பராக பண்ணுவார். அவர் வீடியோஸ் பார்க்குறப்ப எனக்கு இன்னும் நிறையா கண்டென்ட்லாம் பேசணும், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நிறையா பேசணும். எனக்கு ஃபஸ்ட்டு பாபா வீடியோ பண்ணதுக்கப்புறம் நான் போய் யூடியூப் ப்ரொடியூஸ் டேக் லெஃப்ட் சேனலில் வந்து அந்த அன்னை அவங்கள்ட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் நிறையா அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பூஸ்ட் ஆச்சு. இன்னும் தப்பு கிடையாது, நம்ம பேசுகிற விஷயம் கரெக்டாக தான் பேசுகிறோம்னு சொல்லி நல்லா பண்ணி முதல்ல தட்டி கொடுப்பாங்களே, அந்த பூஸ்டில் தான் அடுத்தடுத்து பண்ணணும்னு. இப்போது சினிமாவில் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆதியன் பேனரில் வந்து நான் இது பண்ணும்போது இப்போ கடைசியாக ஒரு பாட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள். அந்த மாதிரி இதுதான் இந்த இடம் நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது, அவ்வளோதான்டா நான் வந்ததுக்கு சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிற மாதிரி எதுவும் இடம் இருக்காங்க? எனக்கு அப்படி சாட்டிஸ்ஃபைடு இடம் கேட்டால் இடம் தெரில. என்னோடய ரொட்டீன் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ரொட்டீனாக இருக்கும்னா, காலைல தூங்கி எந்திரிச்சதுமே குளிச்சு கிளம்புனதுமே ஒரு கேப் வரணும், கேபில் ஏறி உட்காந்தோம்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகணும், அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா செம்ம ரஷ்ஷாக இருக்கணும், நிறைய பேருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கணும், போய் நம்ம சாப்பிட்டு போனதுமே நம்மளுக்கு காஸ்டியூம்ஸ் மேக்கப்லாம் போட்டு விடணும், போனதுமே நிறையா லைட்ஸ்லாம் இருக்கணும், அங்கே லைட்லாம் போனதும் உள்ளே போனதும் ஷீட் கொடுப்பாங்க, டேரக்ஷனை பார்த்து வாசிச்சுட்டே உள்ளே போயிட்டதும் சார் போயிடலாமா போயிடலாம்னு ஆக்ஷனை பண்ணாங்கன்னா பண்ணி முடிச்சிடணும். ஈவினிங் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணது நீங்கள் பண்ணது சூப்பராக இருந்துச்சு 4 பேர் சொல்லணும், திருப்பி நான் வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், தூங்கணும், எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கணும், நம்மளை நினச்ச அப்பா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், நான் நிறையா சம்பாரித்த பிறகு என் தேவைக்கு மீறி சம்பாரிச்சதுக்கப்புறம் என் சுற்றி இருக்க யாருமே கடன் இல்லாமல் இருக்கணும், யாருமே என்கிட்ட புலம்பக்கூடாது, எல்லாருமே அவங்க லைஃப் நல்லா இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. நீங்கள் கேட்குற அட்மோஸ்ட் ஆசை. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும், நிறையா நடிக்கணும், இதுதான் என்னோட ஆசை. புலம்புறதுங்கிறத நான் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து கடைசியாக ஒரு கேள்விக்கு வரேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். இல்லைண்ணே, ஒரு ஆக்டர் இவர் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை. இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்னா அது இன்னும் உங்களுக்கு வீடாக இருந்திருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு வந்து சசிகுமார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் முத ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து வெளியே பார்க்குறேன் அப்படின்னா சசிகுமாரனை வந்து எங்கள் ஊர் பக்கம் ஷூட்டிங் வந்திருந்தப்ப ஏதோ ஒரு படத்துக்கு நாவடி கிடையாது, ஏதோ ஒரு படத்துக்கு ஷூட் வந்திருந்தப்ப பார்த்தேன். அப்போ தான் முத அவர் கூட நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அவரை ஃப்ரெண்டோட சித்தப்பா சுப்பிரமணியம் வரல, அதுக்கப்புறம் பிரம்மன் மாதிரி ஏதோ ஒரு பாட்டுக்கு வந்திருந்தாங்க. பிரம்மன்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு வந்திருந்தப்ப அவரை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. சுப்பிரமணியம் படங்கள்லாம் பார்த்துருக்கனால நம்மளுக்கு இன்னும் அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. மதுரை அது இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருச்சு. ஃப்ரெண்டோட சித்தப்பா ஒரு நாள் சித்திரை ஒன்றுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம். ஃப்ரெண்டு வாடா சாப்பிட போகணுன்னு போய் உட்கார வச்சிட்டான். உட்காந்து சாப்பிட உட்காந்து எழுத்தாப்புல சசிகுமார் உட்காந்து சாப்பிட்டு இருக்காப்புல. நான் அப்படியே பால் பண்ணிடுறேன், அதெல்லாம் இலையில வச்சிருக்காங்க. எனக்கு பார்த்துட்டே சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டே இருக்கேன். அவர் என்னையே பார்த்துல உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்ட்டாரு. நான் என்னவே பண்ணல. அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம். அவங்களுக்கு யாருமே தெரியாது. இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து நம்மளை இப்படி பார்த்து சொல்கிறாங்களே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை கேரக்டராகவே பிடிக்கும். அதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு நம்ம அவர் கூட ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும், ஏதாச்சும் நடிக்கணும், நல்ல ப்ராஜெக்ட் அவர் கூட பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். நடக்கும். அது எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் வந்து ஒரு மாதிரி செம்ம பூமானதும் யோசித்தேன். பிரேக் பண்ணால் அவர் சரியான பிரேக் த்ரூவாக இருக்குது. என்ன அவர் இன்னும் டேரக்டராக பயங்கரமான டேரக்டர்.
அது வந்துச்சுன்னா இன்னும் அது செம மாசம் இருக்கும். அப்போ எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. மற்றபடி எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் கூடயுமே ஆசைன்றது மாறிக்கிட்டே இன்னைக்கு காலையில் இருந்துச்சு. நீ விஜய் சேதுபதி படம் பார்த்தோம்னா அண்ணா விஜய் சேதுபதி கூட ஏதாவது பண்ணிடணும் விடுஞ்சு எந்திரிச்சப்ப மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் சசினை கூட ஏதாவது சொல்லுவாங்க. கண்டிப்பாக மணிகண்டன் கூட பண்ணணும் ஆசை. மணிகண்டனை வந்து பாவா வீடியோக்கு அப்புறம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாங்க. நேரில் பார்த்தப்போ ஒரு தடவை என்ன மாதிரி அண்டே பேசி காமிச்சாங்க. நான் போய் என்ன பேச போனேன்னா அண்ணே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அண்ணனை கூப்பிட்டானே ஃபோட்டோ எடுக்கணும்னு ஏய் வாங்க இந்த பிள்ளை நான் டவுசர் போட்டு போகுது சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு என்கிட்ட பேசுறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் அசிஸ்டன்ட் டாக்டர் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் வாங்க நடிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே பார்க்குறேன் என்னன்னு நம்ம ஒரு பார்த்துருக்கோமே பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அதான் சம மூமெண்ட். அது ரொம்ப சந்தோஷம். நான் அதான் பண்ணுறேனே அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க நம்ம என்ன பண்ணணும் என்ன பேசுகிறாங்க. ரியோன்னு நல்லா பேசுவாங்க. ரியோ எல்லாருமே இவங்க எல்லாம் பேசுறது என்னன்னா அவங்களுக்கு அடுத்ததாக சின்ன ஓடணும்னு சொல்லி ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் அவங்களை டிவியில் பார்த்துருப்போம் படத்தில் பார்த்துருப்போம். இப்போ அவங்களாம் சொல்கிறப்போ நம்மளுக்கு சரி ஓகே நம்ம ஏதோ கரெக்டாக போயிட்டுருக்கோம் திருப்பி இன்னும் நிறையா நல்லது பண்ணோம். இந்த மாதிரி ஒரு படம் நம்ம நடித்த ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ண ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஈவெண்ட்டுக்கெலாம் கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்டும் போது ஸ்டேஜில் ஏற்றுறாங்க இல்லை ஏதாவது அவார்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு இந்த மாதிரி அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம கையில் வந்து ஒரு மைக் இப்போ உங்கள் கையில் ஒரு மைக் கொடுத்தாச்சு வச்சுக்கோங்க. அங்கே இதெல்லாம் நான் பேசணும் அப்படிங்கிறது என்னைக்காவது யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணிலாம் வச்சுருக்கீங்களா? பேசி ப்ரிப்பேரா இன்னைக்கு காலைல வந்தீங்கன்னா அதை கண்ணாடி சொல்லும் இப்போ பேசியே கொடுக்குறாங்க கடந்து. எனக்கு இன்னொன்று என்ன தோணுன்னா மனசில் அந்த காலேஜ் அதெல்லாம் ஈவெண்ட்ஸ்லாம் போகிறப்ப நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு தொழில் தான். நீ ஆட்டோ ஓட்டுறன காலைல பார்க்குறப்ப என்ன ஆட்டோ ஓட்டுறனே நீ அவனே அவன் ஃபோட்டோ எடுக்கணும் அதுதான் இவனும். இவன் என்ன 4 பேருக்கு தெரிஞ்சவனா இருக்கான் அவ்வளோதான். அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் அவங்கள யாருமே ரொம்ப பெருசாக பூம் பண்ணாயனா அப்படின்னு தான் தோணும். ஆனால் நான் அப்பயும் போய் யாரையா பார்த்து ஏதாவது சொல்லணும் ஏதாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எல்லாரையும் ஒன்று நினைங்க. இந்த ஜாதி பார்க்காதீங்க பிரிவினை பார்க்காதீங்க சந்தோஷமாக இருங்க சாப்பிடுங்க முன்னாடி விட்டு பின்னாடி பேசாதீங்க நிம்மதியாக இருங்க காலேஜ் டேஸை என்ஜாய் பண்ணுங்க. அப்படி தான் எனக்கு என்னன்னா பாசிட்டிவாக இருங்க எல்லாரும். பொய் பேசாதீங்க. பொய் பேசுறது சும்மா பிடிக்காது. நான் பொய் பேசுவேன் என்ன பொய் பேசுவேன் அந்த 5 நிமிஷத்தை வந்துடுறேன் அதெல்லாம் பொய் கிடையாது. வீட்டில் அங்கேருந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிடலனாலும் நான் சாப்பிட்டேன் அதுவும் பொய்யில் வராது. அது வந்து சர்வைவல் அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொய் இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுற பொய்யெல்லாம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. கெட்ட பழக்கங்களால் சீரழியாதீங்க. இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. நான் ரொம்ப அதான் சொல்லலை. இந்த இவர் தமிழரசு தானே பேர் லப்பர் பந்த டேரக்டர் அவர் சொன்ன மாதிரி தான் நான் கஷ்டப்பட்டுதான் சொன்னான். ஆனால் எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால சொல்லி எப்படியும் ஒருத்தன் இப்போ ஸ்டேஜ்லேயே ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா இது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு யோசிச்சாலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதான் அவரும் பட்டிருப்பாருன்னு தெரியும். அதனால் முதல்ல யோசிப்போம். நம்ம கஷ்டப்பட்டுலாம் சொன்னோம்னா அழுது அப்படியே திருப்பி ப்ரொமோல போட்டு போயிட்டான். ஒரு நாள் ஒரு டீ மட்டும் தான் குடிச்சேன் காலையில். நான் 4 நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன். நான் டீ குடிச்சிருக்கேன் சோத்து வழியில்லாம இருந்துருக்கீங்க. வீட்டில் போன எடுத்து கேட்குறப்ப சாப்பிட்டேம்மா ஏன்டா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு தூங்கி வந்துருச்சு ரொம்ப பசியில் வயிறு இழுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கிட்டு கட்ட வச்சோம்னா ஈரத்தை எடுத்து வயிற்றுல கட்டி இழுக்கிட்டு இருப்பான் என்கிட்ட. அதனால எல்லாம் நல்லா இருங்க பொய் பேசாதீங்க பிரிவினை பார்க்காதீங்க சந்தோஷமா இருங்க. இப்போ பசங்க கேங்குள்ள வரேன் நாங்கள் எடுத்து வச்சேன்ல புலம்புறது. உங்கள் கேங்கில் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா தான்டா இருக்கு ஆனாலும் புலம்பிக்கிட்டே இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் ஏதாவது. எனக்கு என்னன்னா எனக்கு இது ஒரு பயம். அந்த பயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த பயம் இருக்கணும். என்னன்னா நம்ம எப்போ நல்லா வருவோம் என்ன நம்ம இன்னைக்கு ஓகே காலையில் எழுந்திரிச்சிட்டோம் சாப்பிட்டோம் மதியானம் சாப்பிட்டோம் சாயந்தரம் சாப்பிட்டோம் தூங்க போகிறோம் எதுவுமே பண்ணாமல் நீ நாள் நம்ம எதுவுமே பண்ணலை. இப்போ நம்ம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் ப்ரொடக்டிவாகவே இல்லையே. நம்ம நைட்டு தூங்குறப்ப நல்லா இருப்பேன் சூப்பர் எனர்ஜியாக இருப்பேன் எல்லாம் பண்ணிடுவேன். காலையில் எழுந்திரிப்பேன் குளிப்பேன் பல்லு விளக்குவேன் வெளியே போவேன் சும்மா டீ கடைக்கு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் திருப்பி வீட்டுக்கு வருவேன் சூப்பராக பேசுவேன் மதியானம் சாப்பாடு சாப்பிடுவேன் திருப்தியாக தூங்குவேன் எல்லாம் பண்ணுவேன். நைட்டு 8-9 மணி ஆகி வந்து இப்படி தலைவானில் படுத்ததும் தலைவானிக்கு அப்பன்னு பார்த்து என்னவோ ஒரு ஃபீல் தரும். என்னடா என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் திங்கிற தூங்குற எந்திரிக்கிற வெளியே போகிற வர என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு தோணும். அப்போ வந்து எனக்கு அந்த புலம்பல் ஸ்டார்ட் ஆக நான் சொல்லுவேன் டேய் எப்படா அவன் நல்லா வருவோம் விட்றா வந்துரும்டான் மாயன் அவன் எப்படி அதை எடுத்துக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏதாவது பண்ண அவங்க தலையில போய் படுக்கும்போது அவங்களுக்கு வரும் போல அவன் என்ன யோசிப்பாங்க இவன் சும்மாவே புலம்பு நம்ம விட்றா நம்ம ஒழுங்காக வர மாட்டோம் உருப்பட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம தூக்கம் வராதுனால அவங்க பொய்யா பேசிடுறது நல்லா வந்துடும்டா நீ அந்த போய் கொடுக்குற தைரியம்லாம் யாருமே கொடுக்க முடியாது. விட்றா பார்த்துக்கலாம் வாடா போவேன்டான்னு வாயன். நான் சொல்லல காசு 100 ரூபா கூட இருக்காது வா பார்த்துக்கலான்னு போவேன். எனக்கு என்ன நம்பிக்கையில் போனாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவன்கிட்டையும் கையில் காசு இருக்காது கூட வர எவன்கிட்டையுமே காசு இருக்காது. ஏய் இங்கே அது மாதிரி பண்ணுவேன் சரி விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. அவன் விட்றா பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. இஎம்ஐ தேதி வரப்போது நான் தான் கடன் வாங்கி கட்ட போகிறேன் அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அன்றைக்கி சொல்கிற இந்த விட்றா பார்த்துக்கலாம் வந்து அப்படி இருக்கும்.
சரி ஏதோ சொல்லிட்டேன் நம்மளுக்காக அதான் ரெடி பண்ணிட்டான் போகணும்னு பார்த்தோம்னா அவன் 2 நாள் கழிச்சு அவன் நம்மகிட்ட ஒரு 50 ரூபா இருந்தால் போட்டு இப்போ எப்படி நம்ம 1 லட்ச ரூபா கடமை பார்ப்பேன் இவனே 50 ரூபா நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு இருக்கும். அது மாற்றி மாற்றி இப்போ நான் சில நேரம் அவன் கூட இருப்பான், நான் போய் நான்லாம் ஃபேக்காக வந்து ஏதாச்சும் அமைதியாக இருக்காங்க டல்லாக இருக்காங்கடா, என்ன சட்டை சூப்பராக இருக்குது ஆள் நல்லா இருக்கு அப்படின்னு, என்னடா சொல்கிறேன் அப்படியா சீரியஸாடா அப்படின்னு. இந்த பொய்யா நான் சொல்லுவேன், இந்த பொய்யில எதுக்குன்னா அந்த ஒரு மொமெண்ட் அவங்க சரியாயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்லா கிடைக்கும். நல்ல மேட்டராக இருக்கேன், நானும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்தடுத்து வேண்டிய. இன்னொன்று நீங்கள் பண்ணுங்க, நான் இன்னொரு விஷயம் பண்ணுவேன். என்ன விஷயம்னா, அண்ணே தேங்க்ஸ்ண்ணே, அண்ணே வரேண்ணே, யார்கிட்ட மல்லிகை கடைக்காரங்கள்ட்ட கேக் வாங்க போகிற கடையில், அண்ணே தேங்க்ஸ்ண்ணே, அண்ணே வரேண்ணே, அண்ணே பார்ப்போம்ண்ணே, அண்ணே பார்த்து போங்க. அது அவங்களுக்கு என்ன, அது அவர் மாதிரி இப்படி இருப்பார், ஆட்டோ விட்டு என்ன காசு வாங்கிட்டு இப்படி இருப்பார், அண்ணே வரேண்ணே, சரி இங்கே பண்ணுவார். அவருக்கு அது ஒரு ஜாலி. நான் என்ன சொல்கிறேன், தேங்க்ஸ் சொல்கிறதுனாலையோ சாரி சொல்கிறதுனாலையோ இல்லைண்ணே வரேனேன்னு சொல்கிறனாலையோ அது பிரச்சனையாக போகிறது இல்லை. சொல்லலாம் எல்லாருக்கும் சொல்லலாம், அண்ணே சாரி தேங்க்யூ. ஒரு சாரி சொல்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு 2 பேர் நல்லா இருப்போம் அப்படின்னோம்னா சாரி வச்சு சாரி அவ்வளோதான் சாரி. அதில் என்ன சொல்லுவாங்க சில பேர், நீ மனசார சொல்ல, மனசாரனா எனக்கு என்னன்னு தெரியலையாடா, மனசாரனா திறந்து எழுதி தான் காமிக்கிறேன் சாரி சாரி தேங்க்ஸ்லாம் சொல்லி பழகுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல மேட்ரு. இது நல்லா இது நான் நம்ம பசங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு எல்லாருமே பேசுவாங்க, தேங்க்ஸ்ண்ணே, அண்ணே வரோம்ண்ணே, அண்ணே பார்ப்போம்ண்ணே. ஹோட்டலுக்கு போய் ஹோட்டல் ஓனர் கேட்பான், அண்ணே சாப்பிட்டீங்களா பண்ணுவாங்க. அவர் வந்து கடுன்னு பில்லு போடுவார், சப்பாத்தி வரண்டா போட்டுட்டு இருப்பான், சாப்பிட்டு சாப்பிடுப்பாங்க வேலை சாப்பிடணும். அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலை மயன் ஞாபகம் வந்துடும். இதனால என்ன நம்ம கேட்கறதுனால 4 பேர் சந்தோஷமா இருக்காங்க, கேட்டு போயிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, தேங்க்ஸ் சொல்றதுனால அக்கௌண்ட்ல இருந்து 1 ரூபா குறையும் அப்படின்னா கேட்பாங்களா, இப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க, கெட்ட 1 ரூபா குறைஞ்சிரும் கிடையாது. அதானே இந்த படம் வந்துச்சு, இப்போ படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆல்பம் சாங் வந்துச்சு, இதெல்லாம் வரும்போது வீட்டில் பார்த்துட்டு அப்பா அம்மா முக்கியமாக அப்பா என்ன சொன்னாங்க, அம்மா கிட்ட கொடுந்து கூட ஏதாவது எப்பயாவது வாங்கிடலாம், அப்பா கிட்ட இருந்தெல்லாம் பேச்சு பரவாயில்ல, எல்லா வீட்லையும் அப்படியே இருக்கும் போல. சொல்கிறேன் என்ன கரெக்டாக நம்ம வீட்டில் நடந்த பார்த்து பேர் சொல்லிட்டு இருக்கான் தம்பி. அது தான் சொல்லலை, இப்போ நம்ம வளர்ந்து வந்தோம்னாலும் நம்ம வந்து அப்பாவை நம்ம 1000 சொல்லலாம், நம்ம வளர்ந்தாலும் நம்ம அப்பா மாதிரி தான் இருக்க போகிறோம், நம்ம அது மாற்ற முடியாது. அப்பாவுக்கும் பையனுக்கு மனப்பான் அப்படி தான் இருக்கும். அது எப்படின்னா, இப்போ நான் படம்லாம் வந்துச்சு, கடைசி உலக பொருளில் வந்து ஒரு 11 செகண்ட் வந்திருந்தேன். நான் 11 செகண்ட் வந்திருந்தப்போ அம்மா அம்மா வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவோம். அம்மாக்கெல்லாம் சமைக்கணும் எல்லாம் பண்ணலாம், அப்பாக்கெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டு. அப்பா பார்த்து வந்து எங்கள் அப்பா என்ன ரொம்ப எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க, நல்லா பண்ணுற சூப்பர்ப்பா தம்பி நல்லா இருந்துச்சுப்பா ஓகேப்பா. அம்மாட்ட போய் திட்டுறதெல்லாம் திட்டிருப்பாங்க, என்ன இவ்வளோதானா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் நல்லா சொல்லுவாங்க. அம்மா ஓவர் எக்ஸ்பிரசிவ். இப்போ நான் இருக்க மாதிரி இந்த ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, பேச மாட்டாங்க. தம்பி அம்மையன் படத்தில் நினச்சிட்டேன், அவன் படத்தில் ஆதி படத்தில் வந்துட்டேன், இப்போ கூட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஈரத்தில் வயிற்றுல கட்டிக்கிட்டு இருப்பாங்க பசங்க. அம்மா என் படம் நடத்திக்கிட்டு இருக்கேன், சரியாக தான் இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசி அப்படி இருக்கும். ஆனால் அப்பா என்னன்னா பல நாள் நம்மள்கிட்ட பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறப்பா கேட்டிருக்க மாட்டாங்க. என் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து நான் நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி பல கேள்வியில் போயிட்டுருக்கேன், பைக்கில் போயிட்டுருக்கேன், கால் பண்ணுறாங்க, அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்றேன். தம்பி ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, அப்பா பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும், பரவாயில்ல சொல்கிறேன். அப்பா சொல்லுங்கப்பா தம்பி ஹாப்பி பர்த்டேலாம் இல்லை, எனக்கு பிறந்தநாள் தம்பி. என்னப்பா கோயில் போயிட்டியா? அப்பா போயிட்டு வந்துட்டேன்ப்பா. சரி சரி பிறந்தநாள் பத்திரமா இருக்கணும் பார்க்கணும், எதுக்கும் பயப்படாதப்பா அப்பா நான் இருக்கேன் சரியா அப்படின்னாங்க. எனக்கு தொண்டை முழுங்க மூக்கெல்லாம் அடைச்சி கண்ணெல்லாம் கலங்குது. அப்பா சரிப்பா பத்திரமா இருக்கணும், அப்பா இருக்கேன் எதையும் யோசிக்காத, அதெல்லாம் நல்லா வந்துடலாம், நல்லா நேரம்லாம் நல்லா இருக்கு. சரிப்பா கட் பண்ணால் அழுவ வருது எனக்கு, என்ன அப்பா நம்மளுக்கு யாருமே நடந்து நம்ம அப்பா அப்படி இருக்காப்லே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாப்லே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திட்டுறாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்பா வந்து இத்தனை நாள் பேசாமல் ஒரு நாள் வந்து நீ நல்லா இருப்பப்பா நல்லா வந்துடும் சொன்னால் நம்மளுக்கு பெருசாக இருக்கும். முன்னாடி இருந்து ஒரு 10 கை 1000 கை பிடிச்சாலும் போலாம் முன்னாடி, இதுக்கு மேலே நம்ம வந்து பின்னாடி ஸ்டெப் எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு ஃபயர் வந்துடும். அது வந்து அப்பாட்ட இருக்கும். அதனால் அப்பா எப்பயுமே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. படத்தில் வந்தாலும் சூப்பர், பாட்டில் வந்தாலும் சூப்பர். சரி நேரில் நம்ம அப்பாட்ட பார்த்து நேரடியாக சொல்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். நேரடியாக அப்பா பார்த்து அப்பா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருப்பான்னு சொல்கிறதே கஷ்டம். சொல்லிடுங்க நம்மளுக்கு என்ன அப்பா அம்மா அப்பா அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் அத்தாச்சி அண்ணன் ஒய்ஃபு பாப்பா மயில்சை எல்லாரும் நம்மளுக்கு பிடிக்கும், பாசம்லாம் இருக்கும். என் பாசமே இல்லாமல் சென்னையில் போய் திடீர்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் இருக்கும். நைட்டு தூங்குறப்ப என்ன எல்லாரும் அங்கே ஊரில் இருக்க நம்ம இங்கே இருக்கமே தோணும். நல்லா சம்பாரிச்சிட்டு ஒரு மாதிரி பூஸ்டப் ஆகி வந்து எல்லாரையும் பார்க்குறேன். அப்பா எல்லாம் பிடிக்கும் நமக்கு. பாரு சொல்கிறப்ப கூச்சமாக இருக்குது. இந்த நம்மளுக்கு வந்து இந்த வெளியூரில் இருக்க என் அப்பா அம்மா மாதிரி போய் டேடி ஐ லவ் யூ அப்படிலாம் கட்டி பிடிக்கலாம் தெரியாது. அவங்களுக்கு பயங்கர என்ன போய் படிக்கிற வேலையை பாப்பா படிச்சுட்டு சரி வேலை பிழைக்கிற வேலையை பாடுற அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மாவுக்கு வந்து எனக்கு அம்மா வந்து அம்மாவுக்கு எனக்கு பிடிக்கும் தெரியும், அம்மாவுக்கு எனக்கு பிடிக்கும் தெரியும். ஏன்னா அது பசங்க அம்மான்றப்ப அது ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படிதான் இருக்கும். நல்லா வந்துருக்கேன் நம்புகிறேன். பயங்கரமான ஒரு ஹோல்சமான இன்டர்வியூ, அதெல்லாம் பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கு.
பாசிட்டிவாக பார்க்குறவங்களும் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். சரி, இதே மாதிரி நானும் வாழ்த்திக்கிறேன். மேலும் மேலும் இன்னும் நிறைய அடுத்தடுத்து படங்கள் அடுத்து எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா? அடுத்ததான் சொல்லிடுறேன். நான் வந்து தம்பி 6 ப்ராஜெக்ட் கிட்ட 7 ப்ராஜெக்ட் நடந்துச்சு. எந்த ப்ராஜெக்ட்டுமே அடுத்த கட்டமாக போகல. நான் நினச்சிட்டேன் 6 ப்ராஜெக்ட் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஓடிடி நல்ல ஓடிடிக்கெலாம் வரலாம் ப்ராஜெக்ட்லாம் வந்துச்சு. நம்ம போன ரிக்வெஸ்ட்லாம் கொடுத்தோம். சூப்பர் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நான் ஃபோன் அடிக்கிறேன், சூப்பர் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்ட்டாங்க. அதனால் எதுவுமே இப்போயும் இருக்குது. நான் 2 லைனாக இருக்குது. எதுவுமே சூப்பர் அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு எதுவுமே இல்லை. அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அது வந்து இதில் அப்படி தான் இப்படி இருக்கும். அதில் வந்து நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கிறது ஒரு நாள் உழைப்பு அடிச்சுட்டு தான் இருக்கும். அந்த ட்ராக் பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் வீடியோஸில் பூம் ஆகிற மாதிரி நம்ம ஒரு கேரக்டர் அதில் பூம் ஆகிட்டோம் அப்புறம்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு இடத்துல வேணாம்னு சொன்ன இடத்துல என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபேம் பத்தலை அப்படின்னு சொல்லி வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அந்த ஃபேமுக்கு போயிட்டு அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம அவங்கள குறை சொல்ல தேவையில்லை. அவங்க கூப்பிட்ற அன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா வரேங்க அப்படின்னு நம்ம போய் பண்ணிட்டு வந்துடலாம். சூப்பர்ண்ணே, பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனக்கு பர்சனலாக கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி இந்த இன்டர்வியூக்காக. ரொம்ப நன்றி. நீங்களும் ஏதாவது பண்ணி நல்லா வாங்க. சீக்கிரம் பேச்சுலர் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. நல்லா சமைக்க கற்றுக்கங்க. நல்லா வாங்க. நல்லதாக நன்றி. நன்றி. பொழுது விடிஞ்சு முடிஞ்சு